தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தி உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நேரத்துல கூட நம்ம ஏசாயா 40 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். வேகமாக நாம படிக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே உங்கள் மத்தியிலே இந்த அறிமுக மீட்டிங்ல சொன்ன விதமாக இது வந்து ஒரு ஆறுதலின் புத்தகமாக 40லிருந்து 66 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல வந்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்பவும் திரும்பமாக சொல்றாரு. அப்புறம் வந்து நீ வந்து சுகப்படு, பலப்படு, ஆறுதல் படு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது God is greater than our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக ஆண்டவர் வந்து அவர் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுல வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அங்கே அவர் மன்னிப்பின் சத்தம், நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய சத்தம், வாக்குத்தத்தத்தின் சத்தம், சமாதானத்தின் சத்தம், இவை எல்லாவற்றையும் நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து 40ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம செல்லும்போது கடவுளுடைய 8 குணாதிசயம், 8 பண்புகளை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக அவருடைய கருணை, அவருடைய இரக்கத்தை பத்தி பார்க்கிறோம். அவர் ஆறுதல் கூறுகிறார். ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தம்முடைய ஜனங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்ன காரணம் என்னவென்றால் இவர்கள் வந்து சிறையிருப்புல அதிகமாக எதிரியினுடைய போராட்டத்தினால இவங்க பயந்து கலங்கி போனவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில அவர்கள் கலங்க வேண்டாம், அதுக்கு உற்சாகமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆறுதல் கூறக்கூடியவராக இருக்கிறார். சோ இந்த பகுதியில அவருடைய ஆறுதலை குறித்து 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து மன்னிப்பின் தேவன் அப்படின்னு சொல்லி அவர் பாவங்களை மன்னிக்கிறார். எருசலேம் மன்னிக்கப்பட்டு அதன் பாவங்களுக்காக முழுமையுமாக தண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை குறித்து பார்க்கிறோம். சோ தொடர்ந்து பார்க்கும்போது அவருடைய மகிமையை குறித்து 3லிருந்து 5 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த 3லிருந்து 5 வசனங்கள்ல வந்து யோவான் ஸ்நானகத்தின் ஊழியத்தை ஏசாயா முன்னறிவிக்கிறார். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக, ஏறக்குறைய 500 அல்லது 600 அதுக்கு மேலேயே நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக யோவான் ஸ்நானின் ஊழியத்தை இங்கே இந்த பகுதியில முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேசியாவின் மகிமையான தோற்றத்துக்கு ஆயத்தமாக மனம் திரும்பும்படி யோவான் இஸ்ரவேலரை அழைக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அவர் வந்து சொல்லக்கூடிய காரியம் நம்ம அவர் பக்கமாக திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பக்கமாக திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். மேசியாவினுடைய மகிமையான தோற்றத்துக்கு ஆயத்தமாக மனம் திரும்பும்படி யோவான் இஸ்ரவேலரை அழைக்கிறார். இங்க வந்து யோவான் பத்தி சொல்லப்படனாலும் தீர்க்க தரிசனமாக வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் தாழ்மையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இங்க பார்க்கிறோம். அப்போ மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம் சங்கீதத்தின் புத்தகத்துல அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையவில்லை, அவர்கள் பிரகாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க வல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். நம்ம இந்த சூரியகாந்தி பூவை பார்த்திருக்கோம். சூரியகாந்தி பூ சின்ன வயசுல நான் பார்க்கும் பொழுது அது காலையில கிழக்குல இருக்கும், மாலையில மேற்கு நோக்கி இருக்கும். அதாவது சூரியன் எந்த திசையில இருக்குதோ அந்த திசையில இருக்கும். அப்போ சிறு வயதுல நான் அதிகமாக யோசிப்பதுண்டு, யார் இந்த சூரியகாந்தி பூவை திருப்பி விடுறா? அது காலையில கிழக்கு நோக்கி இருக்குது, மாலையில மேற்கு நோக்கி எப்படி திரும்புது அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சோ அப்போ அந்த சூரியகாந்தி பூ முழுதுமாக சூரியனை சார்ந்து, சூரியன் எந்த திசையில இருக்குதோ அந்த திசைக்கு செல்கிறது. அது போல நம்முடைய வாழ்க்கை
தேவனை நோக்கினதாக, அவருடைய சத்தத்தை நோக்கினதாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் மேக கூட்டம் வந்து சூரியனை மறைக்கும் போது சில நேரத்துல இந்த சூரியகாந்தி பூ தலை கவிழ்ந்து விடும். ஆனால் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி பூ என்ன செய்யுமா, சூரியன் இல்லாத சமயத்துல அது வந்து ஒரு பூ இன்னொரு பூ பக்கமாக திரும்பி நிக்கிறத நம்ம பார்ப்போம். அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அது அவ்விதமாக உற்சாகம் அடைகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து நாம உற்சாகம் அடைய வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி உற்சாகம் அடைய வேண்டியது அவசியம். ஆகையினால் தான் நம்ம விதமான கூடுகை அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டியது அவசியம். 6லிருந்து 9 வரைக்கும் ஆண்டவருடைய நித்தியத்தை குறித்து பார்க்கிறோம். மக்களைப் போல் அல்லாமல் மக்கள் எல்லாம் சீக்கிரமாக உலக மக்கள் எல்லாரும் சீக்கிரமாக அழிந்து போகிறாங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். அவருடைய மக்கள் கர்த்தருடைய வருகையை அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கும். அதனால இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தான் உறுதியாக பற்றி கொள்ளணுமே ஒழிய மனிதருடைய எண்ணங்களை, மனிதருடைய சிந்தைகளை அல்லது வேர்ல்ட்லி பிலாசபிஸ் நிறைய இருக்குது. அப்போ வேர்ல்ட்லி பிலாசபிஸ் வந்து பல காரியங்களை நீ குறுக்கு வழியில நிறைய சம்பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்போ வந்து நம்ம தன்னலமாக வாழ்ந்து நீ உண்டு, உன் குடும்பம் உண்டு, உன் வாழ்க்கை உண்டுன்னு இரு. நீ யாரையும் இதுலயும் போய் நீ பங்கு கொள்ளாத, பிறரை பத்தி கரிசனை அடையாத, நீ தன்னலமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ நம்ம வந்து உலக கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய கூட வேலை செய்றவங்க, அவங்க நிறைய பிலாசபிய சொல்லுவாங்க. அத பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்கலாம். அப்புறம் அவருடைய மென்மை, ஜென்டில்னஸ், ஆண்டவருடைய மென்மை குறித்து பார்க்கிறோம். அவர் வந்து ரொம்ப ஆ இந்த மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாக நடத்துவார். சோ ஆண்டவர் வந்து ஹி இஸ் அ ஜென்டில் காட். அவர் வந்து ஆஹ், அதிகமாக நம்மிடத்திலே பட்சமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருடைய சர்வ வல்லமையை குறித்து இந்த 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அவர் அரசாளுகிறார், பராக்கிரமசாலியாக வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல அவர் வந்து தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சர்வ வல்லமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல 26வது வசனத்துல உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், சிருஷ்டித்தவர் யார்? அவைகளுடைய சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவை ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். ஆம்னி பொட்டன். அடுத்தது ஆம்னீஷியன்ஸ். அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். 139ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர் வானில் சென்றாலும் அங்கே இருக்கிறார், விடியற் காலத்து செட்டையில் பறந்தாலும் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எங்கும் அவர் வியாபித்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருவராலும் முடியாது. அப்படி அவருக்கு புத்தி சொல்வதற்கு, உபதேசிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அவருக்கு ஞானத்தை நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. விவேகத்தின் வழியை அறிவிக்கும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார். ஆண்டவர் நம்ம கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது கிடையாது. அவர்
எல்லாவற்றையும் அறிந்தவராக, எல்லாவற்றாலும் நிறைந்தவராக இருக்கிறார்ன்னு சொல்லி அவரை குறித்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 15லிருந்து 17ல அவருடைய இறையாண்மையை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து காட் இஸ் சாவரின். எல்லா திட்டங்களுக்கும், செயல்களுக்கும், மனிதனுடைய எல்லா விதமான எண்ணங்களுக்கும், யோசனைகளுக்கும் அப்பாற்பட்டவராக, அதை எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணவராக அவர் இருக்கிறார். அப்போ எல்லா தேசங்களும் அவருக்கு வாளியில் ஒரு துளி போல, தராசுல ஒரு தூசி போல இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க 15ஆம் வசனம் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. இவையெல்லாம் மாயையாக எண்ணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் இறையாண்மை உடையவராக, அவர் சர்வ ஞானியாக, சகலத்தையும் அறிந்தவராக, ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், அவர் பூமியினுடைய வட்டத்துக்கு மேல சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி 21, 22 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்போ 22ஆம் வசனத்துல கூட பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது வந்து பூமி உருண்டையாக இருக்குது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்குது. அவர் வானங்களை ஒரு திரைச்சீலை போல விரித்து அவற்றால் அவருடைய கூடாரத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கு. இயற்கை அவருடைய ஆளுகை கீழாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 23, 24 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அவர் சகலத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார். அவர் எல்லா மக்களையும் ஆளுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குகிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவர்களுடைய அடிமரம் திரும்ப வேறிடுவதில்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாவற்றுக்கு மேலாக ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய தனித்தன்மையை குறித்து 18லிருந்து 20 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இவர் வந்து ஒப்புயர்வு அற்றவர். எல்லாரும் எனக்கு ஒப்பிடுவீர்கள், எந்த சாயலை ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த விக்கிரகத்தை கம்பேர் பண்ணி அவர் சொல்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலையும் என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து ஒப்புயர்வற்றவர். He is a unique God. He cannot be compared to anyone or anything அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 40ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பலவிதமான நற்பண்புகளை, அவருடைய குணாதிசயங்களை பார்த்து அதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டியது மிக அவசியமான காரியம். அவருடைய யுனிக்னஸ்க்காக, அவருடைய சாவர்னிட்டிக்காக, அவருடைய மெர்சிக்காக, அவருடைய கிரேஸ்க்காக, அவருடைய மன்னிக்கும் தன்மைக்காக, அவர் சகல அதிகாரம் உடையவர், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன், சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம சொல்லலாம். சரி, 12லிருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்க்கும்போது நமக்குடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் வந்து நிறைய நேரத்துல நம்மை ஆளுகை செய்கிறது. இதை குறித்து நேத்து உங்க மத்தியில சொன்னேன். அப்போ நம்ம நிறைய நேரத்துல என்ன செய்யறோம், நம்முடைய சூழ்நிலைகளில ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் சிறியதாக அவர் தெரிகிறார். ஆனால் சிறியதாக தெரிகிறார், ரொம்ப தூரத்தில் இருக்கிறவர் போல அவர் தெரிகிறார். ஆனா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அவர் மிகவும் சமீபமானவராக இருக்கிறார். அவருடைய மகிமை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் வானத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை குறித்தும் பெரியவராக இருக்கிறார். 12லிருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 21லிருந்து 26 பாத்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, தொடர்ந்து 27லிருந்து 31 வரைக்கும் பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய பிரச்சனை. அப்போ கடவுளுடைய அற்புதமான பண்புகளை மறந்து விட்டதால இஸ்ரவேலர்கள் தங்கள்
அவர்கள் தங்களை அறிந்திருக்கவில்லை அல்லது கவலைப்படவில்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர்கள் வந்து வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இந்த இஸ்ரவேல் யாக்கோபு சொல்றாங்க. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகுது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை ஆஹ் சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படுவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் மேல கண்களை பதிய வைத்து சூழ்நிலைகளை அப்பப்ப பார்க்கணுமே ஒழிய சூழ்நிலை மேல கண்களை பதிய வைத்து அப்புறமா தேவைப்பட்ட போது ஆண்டவரை பார்த்துக்கலாம் அப்படி நம்ம இருந்துடவே கூடாது. சரி, தொடர்ந்து 29ல 31 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ரொம்ப பழக்கமான ஒரு பகுதி. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு வந்து கழுகுகளுடைய பலத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கழுகுகளைப் போல அவர்கள் வந்து ரெக்கைகள் எடுத்து மேலே பறக்க அனுமதிப்பார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து வாலிபரும் இடறி வருவார்கள். கர்த்தருக்கு காத்திருள்ள புதுபலனடைந்து கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த சிற்பியை பார்த்தோம்னா அந்த சிற்பி வந்து எதுவும் தன்னை அணுகாதபடி தன்னை மூடி மூடி பாதுகாத்து கொள்ளும். ஆகையினால்தான் சிற்பி வந்து கீழே ஒரு மூலையில அது இருக்கும். ஆனா கழுகு பார்த்தீங்கன்னா அது வந்து உயரமாக பறக்கக்கூடியது. அதனுடைய இருப்பிடம் வந்து குகைகளிலோ அல்லது உயர்ந்த மரங்களிலோ அல்லது மலைகளிலோ குன்றுகளிலோ அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனுடைய பலன் மேலானதாக அது காணப்படுகிறது. அப்போ அதுதான் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லும்போது சொல்றாரு, நீ வந்து ஒரு புழுக்களை போல, ஒரு பறவையை போல, ஒரு மிருகத்தை போல அல்ல, நீ கழுகை போல நீ வந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ நம்ம அதிகமாக ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அதிகமான பலத்தை பெற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சோ நிறைய நேரத்துல என்னுடைய ஊழியத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை வெயிட்டிங் ஆன் காட் வெர்சஸ் ஒர்க்கிங் ஃபார் காட். சில நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டிய பிரகாரமாக காத்திராம நம்ம ஓடி சாடி வேலையை செஞ்சோம்னா அந்த வேலையில அதிகமான பலன் இருக்காது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டிய பிரகாரமாக காத்திருந்து அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு நம்முடைய வேலையை நம்ம செய்வோம் என்றால் அந்த வேலையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக காணப்படும். அப்போ நம்ம ஈஸியாக டயர்ட் ஆயிடுறோம். இந்த நாட்கள்ல நிறைய கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு. நமக்கு உதவி செய்வதற்கு நிறைய உபகரணங்கள் இருக்குது. வாஷிங் மிஷின் இருக்குது, மிக்ஸி இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. போதாக்குறைக்கு நம்ம சர்வெண்ட் வேற வச்சுக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே டயர்ட் ஆயிடுறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டுடைய சமூகத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும் போது சரீர பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. சரி, இப்ப அடுத்த அதிகாரத்துக்குள்ளாக போறோம். 41ஆம் அதிகாரம் 1லிருந்து 7. அப்போ இஸ்ரவேலின் ஒப்பற்ற கடவுள், உலக ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். த இன்கம்பேரபிள் காட் ஆஃப் இஸ்ரேல், த வேர்ல்டு ரூலர். அங்கே வந்து 3 விதமான படங்கள், ஆறுதலின் 3 விதமான படங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இன்கம்பேரபிள் காட் ஆஃப் இஸ்ரேல், வேர்ல்டு ரூல், இஸ்ரவேலின் ஒப்பற்ற கடவுள், அவர் வந்து he is a victorious servant அப்படின்னு சொல்லி அவர் வெற்றி பெற்ற வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். சோ 1லிருந்து 7 வசனங்கள்ல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து எவ்வளவு வல்லமை உடையவர் அப்படின்னு சொல்லி தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள்
நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேர்வோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவன் பட்டயத்துக்கு தூசியம் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தை நடக்கவும் பண்ணினவர் யார் என்று சொல்லி இப்படி பல காரியங்கள் ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் மனிதனுடைய எல்லா செய்கைக்கு மேலாக, ஞானத்துக்கு மேலாக, சக்திக்கு மேலாக அவர் காரியங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவன் யார்? முந்தினவராகிய கர்த்தர் நான் தானே, பிந்தினோடு இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும். அப்போ உலகத்தினுடைய எல்லா வல்லமைகளுக்கு மேலாக இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி முதல் 7 வசனங்களை பார்க்கிறோம். 8லிருந்து 13 வசனங்கள்ல பார்க்கிறோம், வெற்றி பெற்ற ஒரு வேலைக்காரன், the victorious servant அப்படின்னு சொல்லி, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே அப்படின்னு சொல்லி, உன்னை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து அழைத்து உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே. பாருங்க, பயப்படாதேன்னு சொல்லி அதிகமாக ஏசாயான் புஸ்தகத்துல வருவதை பார்க்கிறோம். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் லட்சை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உன்னோட வழக்காடவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் சொல்றார். ஏனென்றால் அவருடைய தாசன், வேலைக்காரன், அவருக்கு பணிவிடையால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாக இந்த யாக்கோபு இருக்கிறதுனால பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம ஆண்டவருக்காக பணி செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு உடைமையாக்கி கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை பூமியின் கடையாந்திலிருந்து தெரிந்து கொண்டார், நம்ம வெறுத்து விடவில்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனத்திலே நீதியின் வலது கரத்தினால நம்ம தாங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எதிர்ப்புகள் வரும்போது அதையெல்லாம் ஒன்றுமில்லாம பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நாம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். இப்போ இந்த யாக்கோபு உருமாறிய ஒரு புழு, இஸ் a transformed worm அப்படின்னு சொல்லி 14லிருந்து 16 வசனங்கள். அப்போ பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து யாக்கோபை தெரிந்து கொண்டாரு. ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஆண்டவர் உயர்ந்த இடத்துக்கு அவனை கொண்டு வராரு. இப்போ இந்த பூச்சியை போல, சிறு கூட்டத்தை போல இருக்கக்கூடிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பார். அருமையானவர்களே, ஆண்டவரால வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் அல்ல, பெரிய சரீரம் உடையவர்கள் அல்ல, பெரிய பலசாலிகள் அல்ல, பெரிய ஞானிகள் அல்ல. அதைதான் நம்ம 1 கொரிந்தியர்ல நாம பார்க்கிறோம். மனிதருடைய ஞானத்தை அவமாக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாராம், பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்றாரு, ஒன்றுமில்லாதவைகளை தெரிந்து கொள்றாரு. அப்போ நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கக்கூடிய காரியம், நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மைனாரிட்டியா இருக்கிறோமே, இந்தியாவுல ஒரு மைனாரிட்டியா இருக்கிறோமே, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அதே போல இவங்க இருந்த சூழ்நிலையில இவங்களுக்கு எதிராக வந்த பாபிலோனியர்கள் மற்றும் இவர்களுக்கு எதிராக வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய பேரரசுகள். அவர்கள் மத்தியில ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஒரு புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்போ ஆண்டவர் புழுதியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். அப்போ புழு போல இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போ அடுத்ததாக நம்ம 17ல இருந்து 20 வசனத்துல பார்க்கிறோம். the needy sustain, தேவைப்படுபவர்கள் தாங்கினர். அவர்கள் வந்து அவர்களை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, சிறுமைப்பட்ட நிலைமையில, எளிமையான நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாராம், அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். வறண்ட பூமியை நீர்க்கேணிகள் ஆக்குவேன். வனாந்திரங்களிலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் அதை பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அருமையானவர்கள், நம்ம ஊழியத்தில் ஈடுபடும் போது நிறைய நேரத்துல அதிகமான கனிகளை நம்ம காண்பதில்லை. சில நேரத்துல நம்ம சோர்ந்து போயிடும், என்ன ஊழியத்துல கனிகளே இல்லைன்னு சொல்லி. இந்த வாக்கு திட்டங்களை நம்ம நமக்கு உரிமையாக்கி கொள்ளலாம். சாலோம் மினிஸ்ட்ரியில ஆண்டவர் என்ன பண்றாரு, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளை திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணியுமாக மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துல ஒரு விளைச்சலை, ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தின் பாதையில இந்த வாக்கு திட்டங்களை நமக்கு உரிமையாக்கி நம்ம ஜெபிக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா புறஜாதியாருடைய ஆறுதலை குறித்து 41ஆம் அதிகாரம் 21ல இருந்து 42 17 வரைக்கும் நம்ம பெரிய ஒரு பகுதியை பார்க்கிறோம். அதுல முதல் பகுதி 21ல இருந்து 29 வரைக்கும் ஒரு நீதிமன்ற காட்சி. அங்க வந்து சிலை கடவுள்கள் அம்பலப்படுத்தப்படுகிறார்கள். உலகினுடைய அவலநிலை அங்கே தெளிவாகிறது அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரக ஆராதனையை குறித்து, அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் வந்து எவ்விதமாக பலனற்றவர்கள், சூனியமானவர்கள், அவர்கள் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் தொடர்ந்து இந்த பகுதியில 41ஆம் அதிகாரத்துக்கு உள்ளாக வரும்போது இதே விதமான ஒரு நீதிமன்ற காட்சியை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து இந்த பகுதியில வந்து நிறைய தீவுகளை குறித்து அவர் சொல்றதை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் புத்தகம் முழுவதுமாக ஏறக்குறைய 17 முறை அந்த தீவுகள் அல்லது வந்து அந்த தீவுகளை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய தேசத்தினுடைய சக்திகளுக்கு நேராக, அங்க இருக்கக்கூடிய உள்ளான இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள், விக்கிரகங்களுக்கு நேராக அவர் வந்து அங்கே அவர் ஆர்கியூ பண்றாரு, வாக்குவாதம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் வந்து எவ்விதமாக இந்த விக்கிரகங்களுக்கு மேலான வல்லமை உடையவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை குறித்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த ஆண்டவர் வந்து எப்படி தனக்கு பிரியமானவனை ஏற்படுத்தி காரியங்களை நடப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை குறித்து கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை ஆண்டவர் வந்து சைரஸை, கோரேசுவை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த கோரேசை குறித்து இன்னும் விளக்கமாக 45வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். அவர் வந்து ஒரு ஷெப்பர்டாக அல்லது வந்து ஒரு மேய்ப்பனாக ஆண்டவரால அபிஷேகிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். அப்போ அவர் வந்து மிகவும் வல்லமை உள்ள ஒரு பறவையை போல அவரை நிறுத்த முடியாதபடிக்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய 8ல இருந்து 41 அதிகாரம் 8ல இருந்து 24 வரைக்கும் ஆண்டவருடைய அவருடைய ஆறுதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார், அல்லது இஸ்ரவேலுக்கு சந்ததியில வந்த அந்த ஆபிரகாம், யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களுக்கு வந்து தெய்வீக ப்ரொவிஷன், தெய்வீக ஏற்பாடை உண்டு பண்ணுகிறார்னு சொல்லி 17ல இருந்து 24 அவர் வந்து பாதுகாப்பை கொடுப்பது மாத்திரமல்ல,
அவர்களுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இப்போ 21ல இருந்து 29 வரைக்கும் ஆண்டவர் இங்க ஒரு நீதிமன்ற காட்சியை பார்க்கிறோம். சோ நான் ஏற்கனவே சொன்னதுமாக அங்கே அவர்களுடைய இந்த விக்கிரக ஆராதனை அல்லது விக்கிரகத்தினுடைய பலவீனத்தை, குறைவுகளை ஆண்டவர் சொல்றார். அப்போ மறுபடியுமாக 42வது அதிகாரத்துக்குள்ளாக வரும்போது மேசியாவினுடைய அபிஷேகம், அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ 42ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வரைக்கும் இந்த மேசியாஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், மேசியாவினுடைய சாதனைகளை குறித்து பார்க்கிறோம். அவர் என்ன செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போ அவர் கூப்பிட மாட்டார், சத்தத்தை உயர்த்தும், அது வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முடியாதவரும், மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்தும் போது அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை குறித்து அவரை குறித்து பார்க்கிறோம். அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சண்டை போடுவதில்லை, அவர் கலகம் பண்ணுவதில்லை என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கிறோம். அவர் பலவீனமானவர்களை நசுக்குவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரை, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர் மென்மை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நம்ம பார்க்கக்கூடியது காரியம் இருக்குது. அப்போ அவர் மென்மை உள்ளவராக, he is a gentle God அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியினுடைய ஆட்சியை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. தொலைதூர நாடுகள் கூட அவருடைய போதனைக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ மேசியாவினுடைய உறுதிமொழியை குறித்து 5ல இருந்து 9 வசனங்கள், வானத்தை சிருஷ்டித்து, அப்போ அவர் தேவன் சொல்லுகிறது காரியம் என்னன்னா, குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டர்களை காவலிலிருந்தும் இருளிலிருந்தும் இருக்கிறவர்களை சிறைச்சார்ந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உமது கையை பிடித்து தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லி இந்த பாதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனமாக இருக்குது. அவர் குருடருடைய கண்களை திறக்கக்கூடியவர், கட்டுண்டவர்களை காவலிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் ஒப்புயர்வு அற்றவர், விக்கிரகங்களுக்கு மேலான வல்லமை உடையவர் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ தொடர்ந்து பார்க்கும்போது இந்த படைப்பினுடைய ஒரு பாடலாக பார்க்கிறோம். இதனுடைய பாடகர்கள் யாருன்னா 10ல இருந்து 12 வரைக்கும் அதனுடைய ஆட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். சோ பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் கடவுளை புகழ்ந்து பாடும்படி வலியுறுத்தப்படுகின்றன. அப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், சங்கீதத்தினுடைய புத்தகத்துல நம்ம பார்ப்போம் என்றால், சங்கீதம் 150வது அதிகாரத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்றால் 150வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், நான் கல்லறைக்கு போன பிற்பாடு நான் எங்க ஆண்டவரை துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீட்டை கடந்து போறவங்க நம்ம வீட்டில இருந்து துதியின் சத்தத்தையும் ஸ்தோத்திர பலிகளையும் அதை அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா, அல்லது நம்ம சண்டை போடுறதையும் நம்முடைய புலம்பலையும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அப்போ நம்ம தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்,
சபையாக ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு விரோதமாக புலம்பக்கூடியவர்களாக அல்ல, துதிக்கக்கூடியவர்களாக. 13 17 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பாடலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஆண்டவர் தன்னுடைய எதிரிகளை தோற்கடிக்கிறார் அப்படின்னு சொல்லி 13 15 வரைக்கும் அங்கே அவர் எதிரிகளை தோற்கடிக்க கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பாக்குறோம். 16 17 ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ண பிரகாரமாக அவர் குருடர்களை காண செய்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் அப்படின்ற விதமாக இங்க பார்க்கக்கூடிய காரியம் 16 17 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவருக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவனுக்கு செய்து அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்போ இந்த விக்கிரக ஆராதனை செய்கிற எல்லாரும் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. விக்கிரகங்கள் நம்மை விடுவிக்க முடியாது, ஜீவனுள்ள தேவன் நம்மை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சோ தொடர்ந்து 42ஆம் அதிகாரம் 18 25 வரைக்கும் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை குறித்து 18 21 வரைக்கும் பார்க்கிறோம். அவங்க கடவுளை சத்தத்தை கேட்காம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. கடவுளை அவங்க புறக்கணிக்கிறாங்க. 20ஆம் வசனம், நீ அநேக காரியங்களை கண்டும், 20ஆம் வசனத்தில் 42 20 கண்டும் கவனியாதிருக்கிறாய், அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். சோ இவர்கள் கடவுள் சொல்றதை கேட்கறதுக்கோ பார்க்கவோ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணிருந்தும் குருடராக, காதிருந்தும் கேட்காதவர்களாக அவங்க காணப்படுறாங்க. அதனால்தான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் முக்கியமான சத்தியத்தை சொல்றாரோ அப்பெல்லாம் என்ன சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 22 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர் சஃபரிங், அவங்க சின்ன பத்தி சொல்லிட்டு அவர்களுடைய துன்பத்தை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். அவர்களுடைய பாவத்தினுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். சோ தொடர்ந்து நம்ம 43ஆவது அதிகாரத்துக்கு வந்தோம்னா இப்போ இஸ்ரவேலுக்கு கடவுளுடைய கிருபையை குறித்து அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு கடவுள் தரக்கூடிய கிருபை. அப்போ அவருடைய கிருபையினால், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினால் என்ன பண்றாரு, அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களுடைய எல்லா எதிரிகளிடந்தும் பாதுகாக்கிறார். அதான் 43ஆம் அதிகாரம் 1 3 வருஷத்துல பார்க்கும்போது நீ மறுபடியும் பாருங்க, அந்த பயப்படாதேன்ற வார்த்தை வருது. ஒருவேளை இந்த ஏசாயா முழுவதுமாக இருக்கக்கூடிய பகுதியில எத்தனை முறை பயப்படாதே பயப்படாதே வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், பேயை குறித்து பயம், பிசாசை குறித்து பயம், சூன்யத்தை குறித்து, சூனியம் வைக்கிறவர்களை குறித்து பயம், எதிரிகளை குறித்து பயம், அல்லது எதிர்பாராத காரியங்கள் நடந்து விடுமோ என்ற பயம். இப்படி இந்த பயத்தை எல்லாம் நம்ம எடுத்து போட வேண்டும். ஆகையினால்தான் ஆண்டவர் திரும்பவும் திரும்பமாக பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னாரு, பைபிள்ல அது எவ்வளவு தூரம் உண்மை அல்லது கரெக்ட்னு எனக்கு தெரியல, ஆனா 365 முறை பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி பைபிள் முழுசுமாக எழுதப்பட்டிருக்குதான். ஏன்னா 365 நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, இருட்டை கண்டு பயப்படாத, விஷ பூச்சிகளை கண்டு பயப்படாத. இன்னைக்கு விஷ பூச்சியோட நம்ம அதிகமா பயப்படுறது, ரோட்ல நடந்து போனா இந்த வெறி நாய், சில சமயத்துல காலையில வாக்கிங் எல்லாம் போகும்போது இந்த நாய்கள் இருக்கிறத பார்த்தாவே பயமா இருக்குது. அப்போ எப்படிப்பட்டதான எதிரிகள் இருந்தாலும், மனுஷ எதிரிகளாக, மிருக எதிரிகளாக அல்லது பூச்சி எதிரிகளாக இருந்தா
எந்த எதிரிகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நாம அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாரை காட்டிலும் அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால் நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சேகரிக்கிறார், நம்மை கேதர் பண்றாரு, திரும்ப கொண்டு வருகிறார். அப்போ நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து நம்மை திரும்ப கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது, தெரிந்து கொள்றது, மீட்டு கொள்றது, பாவத்தை மன்னிக்கிறது, பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் எதுக்காகன்னா நாம அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதுதான் 12ஆம் வசனத்துல 43:12 பார்க்கிறோம். அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு தேவையை சந்திக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு, பலப்படுத்துறாரு, வழி நடத்துறாரு, பயத்தை போக்குறாரு. இதெல்லாம் எதுக்காக? நம்ம சொகுசா வாழ்றதுக்காக அல்ல. நம்ம அவருக்கு சாட்சி பகர வேண்டும். இதை நம்ம மறந்து போகவே கூடாது. இன்றைக்கு நிறைய நேரத்துல நம்ம நிறைய ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறோம். ஆவிக்குரிய சத்தியத்துல நம்ம திளைக்கிறோம். ஆனா அதற்குள்ளாக பலப்பட்டவர்களாக நாம் பிறருக்கு ஆண்டவரை பத்தி நம்ம சொல்றோமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். சோ இங்க 18ல இருந்து 21 வரைக்கும் 1000 ஆண்டு அரசாட்சி ஆண்டவர் தொடங்குகிறார். இஸ்ரவேலின் மறுசீரமைப்புக்காக எல்லாவற்றையும் அவர் தயார் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களா 22ல இருந்து 28 வரைக்கும் பார்க்கும்போது அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்கள் மீறுதல் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். 25ஆம் வசனத்துல பாடுறோம். அப்போ பாவங்கள் இருக்கும்போதும் ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொன்னதுமாக அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார் அப்படின்ற விதமாக அவர் வந்து நம்மை நேசிக்க கூடியவராக, தொடர்ந்து நம்மையும் கூட உபயோகப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ தொடர்ந்து 44வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிறோம். அப்போ அந்த 44வது அதிகாரத்துல அவர் தம்முடைய ஆவியினால நிரப்புகிறார், அவர்களை வழிநடத்தி ஆயத்தப்படுத்துகிறார். இங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, மறுபடியும் 2ஆம் வசனத்துல யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே பயப்படாதே, தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களை நான் அதிகமாக தண்டிக்க போகிறேன், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக 39ஆம் வரைக்கும் பயங்கரமான காரியங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இங்க வந்து அப்படியே பொன்னெழுத்துக்களால் எழுதுற மாதிரி நிறைய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தின் வசனங்களால இந்த பகுதியில் இருக்குது. ஒருவேளை இதையெல்லாம் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி இதை நம்ம கிளைம் பண்ண வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். சோ ஆண்டவர் வந்து நம்முடைய சந்ததியின் மேல ஆவியும் நம் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுவான், ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்னுடைய நாமத்தை தரித்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர்தான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது அவர் வந்து அவர்களை சிறப்பு சாட்சிகளாக நியமிக்கிறார். அப்போ நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்க வந்து எனக்கு சாட்சி. 8ஆம் வசனத்துல பாத்தீங்களா, நீங்களே இதற்கு நீங்களே என் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 30ஆம் வசனத்துல தொடர்ந்து விக்கிரகங்கள் வீணர் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவர்களுக்கு தாங்களே சாட்சிகளா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த விக்கிரக ஆராதனையுடைய அதனுடைய இலட்சியை கொடுத்து இங்கே வெக்கம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில சொல்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் 44ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த பயனற்ற விக்கிரகத்தினுடைய தன்மை
அவற்றை வழிபடக்கூடியவர்கள் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியாவுல விக்கிரக ஆராதனை பெருகி இருக்குது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. சில சமயத்துல நம்ம செய்யக்கூடிய ஊழியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெருவுக்கு தெருவு கோயில்களும், விக்கிரகங்களும், விக்கிரக ஆராதனைகளும் பெருகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய கோபம் இந்த ஜனங்கள் மேலே இருக்குது என்பதை உணர்ந்து, திறப்பிலே நின்று மக்களுக்காக மன்றாடக்கூடியவர்களாக நம்ம இன்னும் அதிகமான முயற்சி எடுத்து ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். இந்த சிலைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கப்படுகின்றன. இத வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய ஆண்டவரை அறியாத சிலை வணக்கம் உள்ளவர்களுக்கு நம்ம வந்து நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை சொல்ல வேண்டியது அவசியம். அப்போ வேண்டுமென்றே இவர்கள் செய்யக்கூடிய துன்மார்க்கத்தை குறித்தும், சிலைகளை உருவாக்குவர்கள் கடவுளுடைய சத்தியத்துக்கு தங்களை குருடாக்குகிறார்கள் என்பதை குறித்தும் 18லிருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். திரும்பவுமாக அவர் ஆலயத்தை கட்டுவார், மீண்டும் ஆலயத்தை எருசலேமை கட்டுவார். அப்புறம் இந்த கோரேசை வந்து இவர்களை மீட்கும்படியாக கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லி 25லிருந்து 28 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். 28ஆம் வசனத்துல கோரேசை குறித்து, அவர் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கோரேசு ரொம்ப முக்கியமான ஒருவர். அவர் வந்து ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய பலத்தோடு கூட செய்றாரு. இவர் ஒரு புறஜாதியான ஒரு ராஜா. இவர் வர்றதுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டவர் இவரை பத்தி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்போ இந்த பெர்சியாவினுடைய பாரசீக மன்னர் பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுகள் முன்னவே அவரை குறித்து சொல்றாரு. அவருடைய வல்லமை கடவுளால கொடுக்கப்படுகிறது. அவர் வந்து பாபிலோனை, இவர்களை சிறைப்பிடித்த பாபிலோனை முறியடிக்கக்கூடியவராக அவர் மாறுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களையும் எப்பேற்பட்டவர்களையும் உபயோகப்படுத்த முடியும். இங்கே அவர் கோரேசை எடுத்து தீமையை தீமையினால் வெல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்தை போல, இங்க வந்து புறஜாதியான இந்த கோரேசை கொண்டு அங்க இருக்கக்கூடிய பாபிலோனரை முறியடிக்கக்கூடியவராக இந்த பகுதியில பார்க்கிறோம். ஆண்டவர் இவர் மூலமாக இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பையும், ஒரு விடுதலையும், ஒரு பாதுகாப்பையும் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த யூத தேசத்துக்கு இவர் வந்து ஒரு பாதுகாப்பை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரு. எல்லா தெய்வங்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்போ கர்த்தர் உண்மையான கடவுளாக வெளிப்படுத்தப்படும் போது விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அடிபணிவார்கள் அப்படின்னு சொல்லி 45ஆம் அதிகாரம் 4லிருந்து 13 வசனம் அதுல பாத்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் ஒருவராக இருக்கிறார். அப்போ God is almighty. He is the only one. There is no one who is incomparable with him. ஆண்டவர் ஒருவரே, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவர் ஒப்புயர்வற்றவராக இருக்கிறார் என்ற அந்த சத்தியமானது வந்து வேதாமம் முழுதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேக கடவுள் மத்தியில 330 கோடி கடவுள் மத்தியில இருக்கும்போது, அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், சர்வ வல்லவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. 18லிருந்து 21 கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தையும் விக்கிரகாரதனுடைய முட்டாள்தனத்தையும் அவர் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நேரம் இருந்தா 46ஆம் அதிகாரம் பார்க்கலாம்னு சொல்லி யோசித்தேன். இப்போ நம்ம 5 அதிகாரம் படிச்சு முடிச்சிட்டோம். கடவுளுடைய கிருபையினால 40லிருந்து
45 வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை முன்னதாக வைத்து, ஆண்டவருக்கு முக்கியமான இடம், ஆண்டவருக்கு முதன்மையான இடம், ஆண்டவருக்கு முழுமையான இடம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகம் எதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடாமல், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டு, அவர் நம்மை பராமரிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், இதையெல்லாம் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு உரிமையாக்கிக் கொண்டு, நம்ம அப்படியே சந்தோஷமாக, அப்படியே ஹாயாக இருக்கணும்னு கிடையாது. நம்ம இவைகளை உரிமையாக்கிக் கொண்டு, நம்ம இன்னும் வல்லமையாக ஆண்டவருக்கு சாட்சியாக புறஜாதியர் மத்தியில வாழணும். இதற்காக தான் ஆண்டவர் சிறு பூச்சியாக இருந்த நம்மை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார். இதை உணர்ந்தவர்களாக நம்மை மறுபடியுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை